இப்போ நம்ம சோலில் இருக்க கியாங்புக்குங் பேலஸ் பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபேமஸான பேலஸை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இது என்னது? ஃபயர் ஸ்டேஷன். ஏதோ எமர்ஜென்சி போல் எல்லாமே வெளியே நிற்கிது. சரி, ஓகே. நம்ம இப்போது ஜக்சன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோன்னா அங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் வாக்கில் நம்ம பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போயிட முடியும். நான் ஏன் கியாங்புக்குங் பஸ் ஸ்டாப்பில் இறங்கலைன்னா, இங்கேருந்து இறங்கினாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், அங்கேருந்து இறங்கினாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அதனால் நான் முன்னாடி ஸ்டாப்லேயே இறங்கிட்டேன். நான் பஸ்ஸில் வந்தங்காட்டிக்கு இந்த ஸ்டாப்பில் இறங்கினேன். சப்போஸ் நான் சப்வே எடுத்திருந்தேன்னா கியாங்புக்குங் சப்வே ஸ்டேஷனில் இறங்கியிருப்பேன். அங்கேருந்து எக்ஸிட் 5 அதுதான் மெயின் கேட்டுக்கு பக்கமாக இருக்குது. ஸோ எக்ஸிட் 5ல் வெளியே வந்திருக்கணும். அவ்வளோதான், இறங்கியாச்சு. போகிற வழியில் நம்ம ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஊர் மிளகு தக்காளிங்க. நிறைய பேர் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி சவுத் கொரியாவில் இந்த கீரை நிறையா புல்லுச்செடி மாதிரி அங்கங்கே வளர்ந்துருக்கு. ஆனால் இதை அவங்க கடையிலலாம் விற்கிறதில்ல. இது சாப்பிட்லாம்னு அவங்களுக்கு தெரியலையா என்னங்கிறது தெரியல. நான் வணக்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ தமிழ் பீப்புள் யாராச்சும் கொரியாவில் இருந்தீங்கன்னா தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாம். அது மணத்தக்காளி கீரை தான். கிளைமேட் நல்லா இருக்குது. அதனால் பேலஸில் நடந்து போய் பார்க்குறதுக்கு பிரச்சனை இருக்காது. சப்போஸ் வெயில் அதிகமாக இருந்தால் தான் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பில்டிங்ஸுன்ட்டு. வெறும் பில்லர் மட்டும் வச்சு செங்கல் சிமெண்ட் எதுவுமே இல்லாமல் கண்ணாடி வச்சே செவுரு வச்சிட்டாங்க. பூமிக்கும் பாரம் இல்லை. அப்பப்போ எதுனாச்சும் வேணும்னா கழட்டி ரெனோவேட்டும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. இடிக்கணும் உடைக்கணும் அதனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. கழட்டி மாட்டுறது தான். இங்கே ட்ராஷ் பின்னில் கூட க்ரியேட்டிவிட்டி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், ஸ்டேஜ் போட்டுட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபேமஸான பிளேஸ்லலாம் கொஞ்சம் க்ரௌடு சேர்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு சாங்ஸ் எல்லாம் பாடிட்டுருப்பாங்க. ஆனால் ரொம்ப லவுடாக இல்லாமல் அந்த ஸ்டேஜை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்குள்ளே மட்டுமே கேட்குற மாதிரி பாடிட்டுருப்பாங்க. அதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். மார்னிங் 8 o'clock இந்த ரோடு இவ்வளோ பிஸியாக இருக்குது. இதுதான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ், குவாங்வாமன் கேட். ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னான்னு தெரியல. சரி, இதுதான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே தான் ராயல் காட் சேஞ்சிங் செரிமோனி நடக்கும். இந்த செரிமோனி பார்க்குறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இது நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். பேலஸ் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த டிக்கெட் ஆஃபீஸில் போய் டிக்கெட் எடுக்கணும். ஒருத்தருக்கு 3000 வான் வரும். இதுவே அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஹான்புக்கு நம்ம போட்டிருந்தோன்னா ஃப்ரீ என்ட்ரி. காட் சேஞ்சிங் செரிமோனிக்காக இந்த ட்ரம் வச்சுருப்பாங்க போல். இதில் பாருங்களேன், கொரியாவோட நேஷ்னல் எம்பளம் அது 2 கலர் இருக்கும். ஆனால் இதில் 3 கலர் இருக்குது. 10 o'clock செரிமோனிக்கு முன்னாடியே அந்த டிக்கெட் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இப்போது அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இது ஈஸ்ட் சைட்லேருந்து வர்ற குவன்சான்முன் கேட்லேருந்து நேராக வந்தோம்னாலும் இதை பார்க்க முடியும். அங்கே தான் பார்க்கிங், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. இந்த பேலஸ்க்கு மொத்தம் 4 கேட் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனாலும் அந்த குவாங்வாமன் கேட்டு தான் மெயின் கேட். இந்த பேலஸ் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு மார்னிங் 9 o'clockலாம் வந்தீங்கன்னா க்ரௌட் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறக்கு அந்த மாதிரிலாம் எல்லாருமே கிட்டத்தட்ட இங்கே தான் நிற்கிறாங்க வந்தவங்களும். ஸோ இந்த டைமில் பேலஸில் சுத்தமாக கூட்டமே இருக்காது. ஏன்னா 9 o'clock பேலஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ 10 o'clock அந்த செரிமோனிக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரண்ட்லலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னா சுத்தமாக கூட்டமே இருக்காது. அதனால் முன்னாடிலாம் நின்று நீங்கள் நீட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 10 o'clock அந்த அஃபிஷியல் ராயல் காட் சேஞ்சிங் செரிமோனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிச்சுட்டு வராங்க பாருங்கள். அந்த காலத்தில் காட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ, என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், என்ன மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி அப்போ காட் சேஞ்சிங் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணாங்களோ அதே மாதிரியே இங்கே ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறாங்க நம்மளுக்கு. அதாவது அவங்களோட அந்த காலத்து அந்த பாரம்பரியம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இது அப்படியே ரீக்ரியேட் பண்ணி டெய்லியும் இந்த மாதிரி 10 o'clock அண்ட் 2 o'clock இந்த செரிமோனி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முன்னாடி வராரு பாருங்கள், எல்லோ அண்ட் ரெட். அவர் தான் சீஃப் கேட் கீப்பர். இவர் தான் பேலஸ் சேஃப்டிக்கு மெயின் இன்சார்ஜு.
இந்த எல்லா காட்ஸுக்கும் ஹெட்டு இவர் தான். இவர் தான்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தவங்க அந்த காலத்தில் அவங்க தான் வந்து இன்சார்ஜாக இருந்திருக்காங்க. இவங்களாம் ரியல் காட்ஸ் கிடையாது. அந்த காலத்தில் இந்த பேலஸோட ஒட்டுமொத்த சேஃப்டியும் இவங்க கையில் தான் இருந்திருக்கு. அதாவது இப்போ வந்து இந்த செரிமோனி எதுக்கு நடக்குதுன்னா, ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் காட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போயிட்டு அடுத்த செட் ஆஃப் காட்ஸ் வர்றது, அதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர். ஸோ இந்த ராயல் காட் சேஞ்சிங் செரிமனியை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம இந்த கியாங்போக்குங் பேலஸோட ஹிஸ்ட்ரியை வந்து ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். ஜோசன் டைனசிட்டியில் தான் இந்த பேலஸ் கட்டியிருக்காங்க. இதே மாதிரி மொத்தம் 5 பேலஸ் கட்டியிருக்காங்க. அதில் இதுதான் வந்து மெயின் ராயல் பேலஸ். இங்கே தான் வந்து கிங்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கூட நடந்த இம்ஜின் வாரில் வந்து கிட்டத்தட்ட இந்த பேலஸ் வந்து தீ வச்சு எரித்து ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 250-270 வருஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அந்த பேலஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ கட்டிகிட்ருக்காங்க. இப்போ பேலஸ்க்கு போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணிகிட்ருக்கிறத பார்க்கலாம். கியாங்போக்குங் பேலஸ் அப்படின்னா பேலஸ் கிரேட்லி பிளெஸ்டு பை ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரியன் லாங்குவேஜ் ஹங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹங்கிள் கிரியேட்டர் யாருன்னா கிங் செஜோங். அந்த கிங் செஜோங் வந்து அந்த ஹங்கிள் ஸ்கிரிப்டை வந்துட்டு உருவாக்குனதே வந்து இந்த பேலஸில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி வேணும்னா அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. இந்த செரிமோனியெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ஒன்று தோணுச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் தான் வந்துட்டு பேலஸ்லாம் இருக்குது. நம்மளோட ஆர்கிடெக்சர் மேலே வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பைத்தியமாக இருக்காங்க. நம்மளோட கோயில் சிற்பம் இது எல்லாமே பார்க்குறக்காக வந்துட்டு டூரிஸ்ட் வந்து நிறையா வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் பேலஸே எடுத்துட்டோன்னா, அதிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணாங்க, நிறையா ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணி இந்த டைமில் நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்கிறது, டூரிஸ்ட்டும் நிறையா வருவாங்க. நம்மளோட கல்ச்சர் வந்து மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறதும் இல்லாமல் வர்ற வெளிநாட்டுக்காரங்களுக்கும் தெரிய வரும்ல. அதே சமயம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வேலை மாதிரி ஆயிரும். ஸோ பார்க்க வர டூரிஸ்ட் நிறையா வர்றப்போ அங்கே சுற்றி இருக்கிற கடை எல்லாமே நல்லபடியாக போகும். ஆனால் ஏன் நம்ம ஊரில் டூரிசம் வந்து டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. நிறையா பிளேசஸ் இருக்குது, பட் அதை அட்ராக்டிவாக வந்துட்டு பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ எப்படி ஒரு பாட்டு நல்லா இல்லைன்னா கூட அதுக்கு ஒரு ரீல்ஸை க்ரியேட் பண்ணி விட்டு 4-5 இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டு விட்டு அந்த பாட்டை வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸை வந்து ஃபேமஸ் ஆக்குறதுக்கு முடியாமலாம் இல்லை. ஏதாச்சும் வந்துட்டு பொதுமக்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம நாட்டிலேயே மக்கள் தொகை அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே நம்ம பிளேஸ்க்கு வந்து பார்த்தாங்கனாவே போதும், டூரிசம் செம்மையாக டெவலப் ஆகும். அது மூலமாக நிறையா நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கூட கிடைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்குது, எவ்வளவோ பழமையான கட்டடங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ சோர்ஸஸ் வச்சுட்டு இதை பற்றிலாம் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் நம்மளே மறந்துட்டோங்கிறப்ப நம்ம எங்கே போய் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது? அதனாலேயே கிட்டத்தட்ட நம்மளோட பழமை பாரம்பரியம் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே மறைஞ்சு அழிஞ்சு போய்கிட்டுருக்கு. ஏன்னா நம்மளுக்கே தெரியாதப்போ நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? இது ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் தான். இது தப்பாக சரியானு கூட எனக்கு தெரியாது. என்னோடய இந்த ஒப்பீனியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஒப்பீனியன் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். நம்ம இப்போது வந்துட்டு ராயல் காட் சேஞ்சிங் செரிமோனிக்கு திரும்ப வந்துடுவோம். இந்த செரிமோனி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். சப்போஸ் இந்த செரிமோனி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த காட்ஸோட ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. 1 ஹவருக்கு ஒருக்கா இந்த காட்ஸை வந்து நம்ம பேலஸ்குள்ளே பார்க்க முடியும். பேலஸ்குள்ளே பேட்ரோல் பண்ணுறதுக்காக வர்றப்போ நம்ம வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ கூட க்யூவில் நிற்கணும், அப்போ ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். மேலே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், இந்த சவுண்டு அவர் தான் ஊதுறாரு. நான் மேலே நின்னதை பார்த்தேன், ஆனால் அந்த ஊதுற இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் தான் வச்சு பண்ணிகிட்ருக்காருன்னு இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோதான், இந்த ராயல் காட் சேஞ்சிங் செரிமோனி முடிஞ்சுது. கிளம்புறாங்க. தொப்பியில் பாருங்கள் இறகெல்லாம் வச்சுருக்காங்க.
ரேங்கிங் வைஸ் நிற்பாங்க போல். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ராயல் சீஃப் கார்டு தான் வந்து போகிறாரு. அவர் பின்னாடி வந்துட்டு ஒரு கலர் ட்ரெஸ் போட்டவங்களும் போகிறாங்க. இவங்க வச்சுருக்கிற தாடி மீசை எல்லாமே ஒட்டு தாடி மீசை. அப்படியே அந்த காலத்து கெட்டப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லாயிருக்கு. டைம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி இருக்குது ஜோசன் டைனசிட்டிக்கு. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாசித்தவங்கலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க. அவங்க பின்னாடி இவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ வந்து இவங்கெல்லாம் போயிடுறாங்க. அவங்க வந்து லாஸ்ட்டாக போகிறாங்க. அவ்வளோதான், அந்த செரிமோனி முடிஞ்சுது. நீ பசிக்குது, போய் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம பேலஸில் என்ட்ரி ஆகிக்கலாம். இங்கே 10 o'clock மேலே தான் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு சரி அந்த செரிமோனி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணோம். இங்கே பாருங்களேன், போகிற வழியில் தான் பார்த்தேன் ஹாரி பாட்டர் நூடுல்ஸ். இந்த ஹாரி பாட்டர் படத்தில் தான் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த சைட்லேருந்து காமிக்கிறேங்காட்டிக்கு அந்த கம்பி வந்துட்டு மேலேயும் கீழே எந்திரிக்கிறது தெரியுது. ரோடு வந்து அந்த சைடு இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்போ நூடுல்ஸ் வந்துட்டு மேஜிக்கலாக அதுவே வந்துட்டு குக் பண்ணிக்கிற மாதிரி தெரியும். அது வந்து நூடுல்ஸ் கடை போல். அதுக்கு அவ்வளோ வந்துட்டு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி எல்லோரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, எல்லாம் ப்ரைஸ் பயங்கர ஜாஸ்தி. இந்த பேலஸ் பக்கத்தில் பொதுவாகவே இந்த மாதிரி ஃபேமஸான ஏரியாவில் மெயின்லலாம் பார்த்தோன்னா நம்ம ஊர் மாதிரியே தான். மெயினில் இருக்கிற எல்லா கடையுமே வந்துட்டு ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ரொம்ப நேரம் தாங்கணும். ஏன்னா பேலஸ் ஃபுல்லாக உள்ள நடக்க போகிறோம். பேலஸ் ரொம்ப பெருசு. அதுதான் கடை தேடிட்டுருக்கேன். ஃபைனலாக இந்த கடை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. என்ன இருக்குதுன்னு பார்த்தா நிறையா போரிட்ஜ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இந்த கொரியாவில் ரெட் பீன்ஸ் வந்துட்டு வச்சு நிறையா பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு ரெட் பீன்ஸ் போரிட்ஜுன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. சரி அது எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டப்போ ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சாப்பிட்டாச்சு. ஏன்னா அடுத்து ஹன்போக் கடை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுவும் ஒரு கடையை செலக்ட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா முன்னாடி இருக்கிற கடைலாம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இது கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே இருக்கிற கடை. இவங்க சொல்கிற ப்ரைஸுக்கு நம்ம வந்துட்டு கொரியாவில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் போய் வாங்கினோன்னா நம்ம வந்துட்டு வாங்கி வந்து நம்ம கைப்படவே வச்சுக்கலாம். அந்த ரேட்டை இவங்க வந்துட்டு ஒரு நாள் ரெண்ட்டுக்கே சொல்கிறாங்க. சரி 1 ஹவருக்கு எவ்வளோ, 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறப்ப பார்த்தா 1 ஹவர்லலாம் பேலஸ் வந்துட்டு முன்னாடி மட்டும்தான் போயிட்டு என்ட்ரன்ஸில் மட்டும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வந்துக்க முடியும். சரி அப்படின்ட்டு 3 ஹவர்ஸுக்கு வந்துட்டு கேட்டு எவ்வளோன்னு கேட்டு இது ஓரளவுக்கு ப்ரைஸ் ஓகேவாக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ. சரி அப்படின்ட்டு இதுலேயே ட்ரெஸ்ஸு வந்துட்டு இது பண்ணியாச்சு. இதுலேயே வந்துட்டு ஹேர் ஸ்டைலு ப்ளஸ் அந்த ஆக்சசரிஸ் இது ரெண்டும் வந்துட்டு அந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெஸ் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்கர்ட்டுக்குள்ளே போடுற அந்த ஹூக் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்கர்ட்டை நான் கூட வெயிட்டாக இருக்குமோ என்னமோ நினச்சேன். சுத்தமாக வெயிட்டே இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதை போட்டுட்டதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்றாங்க. நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம வந்துட்டு ஒரு டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டைம் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். அப்புறம் என்ன போட்டாச்சு, செட் ஆயாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு அப்படியே பேலஸ்குள்ளே என்ட்ரி கொடுக்க வேண்டியது தான். வாங்க பேலஸ்குள்ளே போவோம். என்ன 3001 முடிய வேண்டியது, பட் இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தானே, அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாதுல்ல. ஸோ நம்ம போட்டுட்டு போவோம். நான் போயிருந்த அன்றைக்கி இருந்த கிளைமேட்டுக்கு ப்ளஸ் இந்த பேலஸோட அந்த கலருக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஃபோட்டோவுக்கு நல்லா எடுப்பாக தான் இருந்துச்சு. பேலஸோட எந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லாவே தூக்கி கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு நான் போட்டப்போ கூட எனக்கு அப்படி தோணலை, பட் ஃபோட்டோ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு பார்த்தேன். இது பேர் ஹெய்ச்சின்னு நினைக்கிறேன். இது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா சேஃப்டி, அதாவது ஃபயர், இன்ஜஸ்டிஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய டிசாஸ்டர் இதில் இருந்தெல்லாம் வந்துட்டு இதை வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜோசன் டைனசிட்டியில் இதை வந்து
ஒரு ஒரு கார்டியன் கிரியேச்சராகவே வந்துட்டு இதை வந்து மக்கள் வந்து நம்பினாங்க. இப்படி இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஊர் கோவிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாழின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பம் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட அதோட பர்பஸும் இதே தான். வந்து எல்லா கோவில்லையும் பார்த்தோன்னா வெளியில் வந்துட்டு ஒரு கார்டியன் கிரியேச்சர் மாதிரி தான் வந்து அந்த சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் கற்பனையான ஒரு உருவம் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையாக இருந்துச்சா இல்லையான்டா நம்மளுக்கு தெரியாது. பட் ஒவ்வொரு நாட்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஒரு மிஸ்ட்ரியான கிரியேச்சர் ஒன்று ஒரு உருவமாகவே செதுக்கியிருக்காங்க. அது எப்படி இமேஜினரின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து வாங்க கிங் வந்துட்டு எங்கே இருந்தாருன்னு பார்ப்போம். இதுதான் வந்து மெயின் த்ரோன் ஹால். இங்கே தான் கிங் உட்காந்துருப்பார். மேலே அந்த த்ரோன் இருக்குது பாருங்கள், அதில் தான் உட்காந்துருப்பார். சும்மா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே சீலிங்கெல்லாம் ட்ராகன்லாம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் அந்த ராயல் ஸ்க்ரீன் பெயிண்டிங் இருக்குது. மேபி இது கிங்கோட ஆஃபீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே பாயெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ராயல் ஸ்க்ரீன் பெயிண்டிங்கில் வந்துட்டு சன், மூன் அண்டு 5 மவுண்டன்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். இது முன்னாடி கிங் மட்டும்தான் உட்கார முடியும். இந்த பெயிண்டிங் வந்து என்டையர் யூனிவர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கும் சென்டர் யாருன்னா கிங் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ கிங் எங்கெல்லாம் உட்காருவாரோ அந்த த்ரோனுக்கு பின்னாடி இந்த ராயல் ஸ்க்ரீன் பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். இதில் ரெட் கலரில் இருக்கிறது சன், ஒயிட் கலரில் இருக்கிறது மூன். அது இல்லாமல் 5 மவுண்டைன் பீக்ஸ் இருக்குது, பைன் ட்ரீஸ் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. அடுத்து வாட்டர் பெவிலியன். நீங்கள் பாருங்கள், இங்கே தான் வந்து நிறைய ராயல் பார்ட்டிஸ்லாம் நடக்குமாமா. தண்ணிக்கு நடுவில் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இதோட மினியேச்சர் வந்து முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இத்தனை பில்லர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி லேயர்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அதை இன்ஃபர்மேஷன் சொல்லி போட்டிருந்தாங்க. இது ஜோசன் டைனசிட்டியில் டைம் பார்க்குறக்காக யூஸ் பண்ணது, இந்த ஹெமிஸ்பியரிக்கல் சன்டைல்ஸ். இதை நான் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் நினச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ரெப்ளிகா. இது வந்து இதோட ஒரிஜினல் வந்து நேஷ்னல் பேலஸ் மியூசியம் ஆஃப் கொரியாவில் வந்து பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்க்கணுன்னா, அதுவும் இந்த பேலஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம போய் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஐலாண்ட் பெவிலியன். தண்ணிக்கு நடுவில் இருக்குது. ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் அதில் போகிற மாதிரி. அந்த பிரிட்ஜிலலாம் உள்ளே போகிறதுக்கெலாம் அலௌட் இல்லை. ஸோ நம்ம சுற்றி நின்று பார்த்துக்கலாம். அப்படியே ரொம்ப அமைதியாக அந்த இடம் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இது இந்த எல்லா இடத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கே திரும்பினாலும் க்ரீன். ஏன்னா நான் வந்து ஜூனில் போனேன். ஸோ வந்துட்டு எங்கே திரும்பினாலும் அப்படியே பார்க்க பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பேலஸ் வந்து கிட்டத்தட்ட 1 டே எடுத்துக்கோங்க சுற்றி பார்க்கணுன்னா. ஃபுல்லாக வந்துட்டு நடந்து போகிறப்போ கிட்டத்தட்ட கால் வலியே எடுத்துரும். இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு மரம் வந்து உடஞ்சிருந்துருக்கும் போல். அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ஏதோ சிமெண்ட் மாதிரி ஒரு தூண் ஒன்று வந்துட்டு செஞ்சுட்ருக்காங்க. அது இல்லாமல் கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து அந்த மரம் வந்து ஃபுல்லாக கீழே விழுந்துடாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு மரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றிருக்காங்க. இவங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 4 மாதம் இந்த மரமெல்லாம் பச்சையாக இருக்கும், மீதி நாள் குச்சியாக தான் இருக்கும். அதுக்கே இவங்க இவ்வளோ மெனக்கெட்டு காப்பாற்றுறாங்க. ஆனால் நம்ம வருஷம் 365 நாளும் வந்துட்டு மரம் பச்சையாக இருக்க முடியும். ஆனால் ரோட் சைடில் இருந்த அவ்வளோ பெரிய பெரிய புளிய மரம், வேப்ப மரம் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். நம்மளோட அந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி கூட அதிகம் தேவைப்படாது. சரி, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸில் வந்துட்டு நான் வந்து இது வரைக்கும் செடி வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரோஸ் தான், ரோஸா ருகோசான்ட்டு. அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பூத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காய் மாதிரி மாறுது, ஆரஞ்சு ரெட்டு கலரில், கிட்டத்தட்ட தக்காளி பழம் மாதிரின்னு வைங்களேன். மாறி அது காஞ்சு அதிலேருந்து காஞ்சதில் பார்த்தோன்னா விதையெல்லாம் இருக்குது, மிளகா விதை மாதிரி நிறையா இருக்குது.
ரோஸில் விதை வந்துட்டு இருக்கும், விதை வச்சு கூட ரோஸ் வந்துட்டு முளைக்க வைக்கலான்றது எனக்கு இதை பார்த்து தெரிஞ்சு. இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், பெட்டல்ஸ்லாம் செம்ம ஸ்மெல்லு. நம்ம ஊர் பன்னீர் ரோஸ் இருக்கும் பாருங்கள், எக்ஸாக்டாக அதே ஸ்மெல்லு. நீங்கள் ரோஸ் விதை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது வந்து லைப்ரரி. இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கணும், ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு மேலே இங்கே வந்து அலோட் கிடையாது, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு கிஃப்ட் ஷாப்பு. ஆனால் எல்லாம் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு, எதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலாம் இல்லை. ஸோ பார்க்க தான் முடிஞ்சுது. அவ்வளோதான், ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. கால் வலி செம்மையாக எடுத்துருச்சுங்க. இந்த பேலஸ் டூர் வந்து கண்டிப்பாக 1 டே வந்து எடுத்துக்கும். ஆனால் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி கிட்டத்தட்ட நான் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு மன நிறைவோடு தான் வந்துட்டு இந்த பேலஸை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த கொரியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் நம்ம அந்த பேலஸை சுற்றி வர்றப்போ அப்படியே நம்மளை வந்துட்டு ஒரு ராயல்ட்டி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் சவுத் கொரியா வந்தீங்கன்னா இந்த பேலஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் நான் பேசியிருப்பேன். நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேனோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நிறையா இடத்துல என்னோடய ஓன் ஒப்பீனியனும் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய இந்த வ்ளாகிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.